மெசேஜ் பண்ணலாம், கால் பண்ண வேண்டாம். நான் ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டேன். வித்தின் 2 to 3 டேஸில் உங்கள் வீட்டுக்கு வந்து சேரும். ஹாய், ஹலோ. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமா? அது இருக்குது பார்த்தீங்களா? செம சூப்பராக. எப்படி பாருங்க, பூக்களோட உங்களை நான் வரவேற்கிறேன். டேபிள் ரோசஸ் பற்றி வீடியோ பண்ணியாச்சு. ஆனால் இன்னும் இதில் காமிக்காத இதே அளவு கலர்ஸ் வந்து நம்மக்கிட்ட இன்னும் நிறைய இருக்குது. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமா அது எல்லாமே எடுத்து வச்சு வீடியோ பண்ணுறது. பட் ஏதோ கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ ஒன்று பண்ணிட்டேன் நான். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு கலராக உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்களேன். எனக்கு ஆக்சுவலி இதெல்லாம் வச்சு நிறைய டிஐஒய் பண்ணணும்னு ஐடியாஸ் இருக்குது. பட் என்னால் முடியல. எங்கிட்ட பிளான்ஸ் வாங்குறேன், நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? செம சூப்பராக இருக்கா? ஓகே, ஒரு கலரை சொல்லிடுறேன். திஸ் இஸ் ரெட் ஜுவல்னு நம்மளோட சேனலில் சொல்லுவோம். இது வந்து ரெட் சென்ட்ரலான்னு சொல்லுவாங்க. இதிலே பிங்க் லாலிபாப்னு ஒன்று இருக்குங்க. ஃபேஸ்புக்கில் ஒருத்தர் சேல் பண்ணுறாரு. 2000 rupees அது. அதை வந்து ஒரு 10 rupeesக்கு இன்னும் கொஞ்சம் நாளாக நான் வாங்கிடுவேன்னு நினைக்கிறேன். அது எப்படி சாத்தியம்னு கேட்டால் சாத்தியம்தான். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது டபுள் கலர் பாருங்கள். இதில் வந்து எப்படி டபுள் கலர் பாருங்கள், நல்லா பிங்க் அண்ட் ஒயிட் வந்து எப்படி காம்பினேஷனில் வருது. இது ஒரு டபுள் கலர்ப்பா. நெக்ஸ்ட் இது ஒரு டபுள் கலர், பிங்க் மெஜாரிட்டி அண்ட் ஒயிட். இது ஒரு கலரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு டபுள் கலர். சேம் அதே மாதிரி இது உங்களுக்கு இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் ஒயிட் ஃபுல் மெஜாரிட்டி இருக்கும், பிங்க் உள்ளே இருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா பிங்க் நிறைய இருக்கும், ஒயிட் மேலாப்பில் கொஞ்சமாக தான் இருக்கும். டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இங்கே பாருங்கள், நான் இதையும் காமிக்கிறேன், இதையும் காமிக்கிறேன். பிங்க் நிறைய மெஜாரிட்டி இருக்குது, அதில் கம்மியாக இருக்குது. அது இப்படி தான். இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிங்க் விளிம்பு மட்டும் இருக்கும், ஒயிட் இருக்கும். ஸோ நான் எல்லா வீடியோஸும் இதை நான் காமிச்சிட்டு இருக்கிறேன். ஸோ டேபிள் ரோசஸ்லங்க நான் சொல்கிறது என்னன்னு கேட்டால் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். இந்த லீஃப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கிற லீஃப் இது வந்து எல்லாமே சூப்பராக சர்வைவ் ஆகுது. பட் இந்த மாதிரி லீஃப் இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளில் வந்து அடி வாங்குது. இந்த சென்ட்ரல் அல்லது இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி லீஃப் இருக்கு எல்லாமே சூப்பராக ஆகுது. ஸோ ஒன்றா நான் காமிச்சிட்டு வரேன். இது பீச்ப்பா. பீச்லேயே வந்து லைட் பீச் கலர் சூப்பராக இருக்கு பாருங்கள். லைட் கலர், பீச் கலர், லைட்டு. அதுக்கப்புறம் வந்து பிங்க், டார்க் பிங்க் அண்ட் லைட் பிங்க் இந்த மாதிரி இருக்குது. ஓகே, டார்க் பிங்க், லைட் பிங்க் எல்லாமே அடுக்கு தான். டோட்டலாக எத்தனை இருக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 23 கலர்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே இருக்குது அடுக்கில் மட்டுமே பார்த்தீங்கன்னா. ஸோ இது சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, டபுள் கலர் பிங்க் அண்ட் பிங்க். அடுத்து வந்து ஃபுல் ஆரஞ்சு. இது வந்து ஃபுல் ஆரஞ்சு, டார்க் ஆரஞ்சு, எல்லோலேயே லைட் எல்லோ. இது நல்ல லெமன் எல்லோப்பா இது. அதுக்கப்புறம் இந்த டபுள் கலர் டார்க் எல்லோ. பார்த்தீங்கன்னா தெரியும் டிஃப்ரென்ஸ். இந்த எல்லோக்கும் டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியுதுங்களா? ஓகே, ஃபைன். அடுத்து இது ஒரு டபுள் கலர். இது வந்து சிங்கிள் பெட்டலில் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. பட் சிங்கிள் பெட்டல் எதையுமே நான் வந்து கன்சிடர் பண்ணுறதே இல்லை. அதை வந்து ஒரு டேபிள் ரோஸ், பொட்டுலாக்கா, 10 மணின்னு சொல்லி ரொம்பலாம் நான் இப்போ பறித்து ஒரு 5-10 நிமிஷத்துல இந்த மாதிரி வாடிடுச்சு. பட் பூவாக அதை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப படருது. அதனால் எனக்கு அது மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. இது சென்ட்ரலாலே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சென்ட்ரலா வெரைட்டி. நிறைய சென்ட்ரலா வெரைட்டிஸ் இருக்குது, ஆனால் நான் இதில் கொண்டு வந்து காமிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல லைட் பிங்க், இது பிளைன் லைட் பிங்க். இது அப்புறம் டபுள் கலர்லேயே வந்து இதில் காமிச்சோம் இல்லையா, அது மாதிரி இது ஒன்று. ஆரஞ்சு, இது டார்க் ஆரஞ்சு, லைட் ஆரஞ்சு. இது ஆரஞ்சுலேப்பா லைட் ஆரஞ்சு. இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லி. அப்புறம் இது நம்மளோட வாடாமல்லி பூ கலர், அஜித்தா சொல்லுவோம் இல்லையா, வாடாமல்லி பூ கலர். ஆரஞ்சுலேயே பார்த்தீங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆரஞ்சு. இது 1 2 3 ஆரஞ்சஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஒயிட்லே இப்படி உள்ளது ஒன்று. அதுக்கப்புறம் டபுள் கலரில் பார்த்தீங்கன்னா நல்ல பிங்க் வித் ஆரஞ்சு. இது நல்ல பிங்க் வித் ஆரஞ்சு அவ்வளோ க்யூட்டாக இருக்குங்க இந்த கலர் வந்து பார்க்கும்போது.
ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இதுவும் அதுவும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது வந்து நல்ல லைட் பிங்க், டார்க் பிங்க்கு. இது வந்து ஆரஞ்சு பிங்க்கு, நல்ல ஆரஞ்சு பிங்க். பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு 3 காமிச்சிருக்கேன் பாருங்கள். இது நல்ல டார்க் ஆரஞ்சு வித் பிங்க்கு. இது அதிலே வந்து ஃபுல் ஆரஞ்சு லைட் பிங்க் வந்தது. இது வந்து ஃபுல் பிங்க் அண்ட் பிங்க் வந்தது. சரியா? அதுக்கப்புறம் இந்த டபுள் கலரும் உங்களுக்கு காமிச்சாச்சு ஆல்ரெடி. இது நம்மளோட சிண்ட்ரெல்லா ரெட்டு. இது வந்து ஃபுல் ரெட்டு, நல்ல ஒரு டார்க் ரெட் வெரைட்டி தான் இது. ஃபுல் ரெட்டு, ஒயிட், இதெல்லாம் அப்படியே காம்போவாக மொத்தமாக வச்சோன்னா சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் இது வந்து டபுள் கலர்லேயே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இது டபுள் கலர்லேயே எத்தனை பாருங்கள், 1 2 3 4 5, அதுக்கப்புறம் 6, மொத்தம் இந்த ஒயிட் அண்ட் பிங்க் காம்பினேஷன்லேயே எத்தனை கலர்ஸ் பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல. இது ஒரு வெரைட்டி. இது வந்து கொஞ்சம் யூனிக். பிங்க் அண்ட் ஆரஞ்சு வந்து ஹாஃப் அண்ட் ஹாஃபாக வரும். இந்த பக்கம் ஒரு ஹாஃப் பிங்க் ஹாஃப் ஆரஞ்சு இந்த மாதிரி வரும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பீச்லேயே நல்ல டார்க் பீச். இது இப்படி லைட்டாக இருக்குது பாருங்கள். இது வந்து நல்லா லைட்டாக இருக்குது. இதுலேயே வந்து இது கொஞ்சம் டார்க்கு. இது ரெண்டையும் பக்கத்தில் வச்சு காமிக்கிறேன், அப்போ தெரியும் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ். தெரியுதா? 2 பீச்சும் ஒரே கலர் கிடையாது. புதுசாக வாங்குறவங்களுக்கு இப்போ நான் ஒரு 25 கலர்ஸ் அனுப்புகிறேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து வித்தியாசப்படாது. இல்லையே ஒரே மாதிரி தானே இருக்கும்பீங்க. தட் இஸ் சம் டிஃப்ரென்ஸ். நீங்கள் அதை நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல. இது எல்லாமே என்னோட குழந்தைங்க தான் வந்து அடுக்கி வச்சாங்க. ஸோ டேபிள் ரோசஸ் கேர் டக்குன்னு சொல்லிடுறேன். மாட்டு சாண உரம், செம்மண் அதை மட்டும் போட்டு வேணுன்னா மண்புழு உரம் போட்டுக்கலாம். அப்பப்போ சீவிடி ஃபெர்டிலைசர் வந்து நீங்கள் மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இல்லைன்னா கரைச்சி அதோட தூரில் கூட ஊற்றிக்கலாம். தொட்டியில் வச்சு வளர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தரையில் வச்சு வளர்த்திங்கன்னா ரொம்ப படர்ந்து போயிடும். 100% சன்லைட் தான் இதுக்கு தேவை. சன்லைட் இல்லை அப்படின்னா வராது. மழை நேரங்களில் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஸ்டெம்மாவது எடுத்து பத்திரமா அதை வச்சுக்கோங்க. அதான் வந்து நம்ம சேவ் பண்ண முடியல. மழை நேரம் வந்து அடி வாங்கிட்டு அது வந்து இல்லாமல் போயிடும். மாவு பூச்சி இதில் வர்ற பெரிய ஒரு ப்ராப்ளம்ங்க. அதுக்கு சாம்பல் இருக்கு இல்லையா, இது ஒயிட் சொன்னேன்னு தெரியல, சாம்பல், அடுப்பு சாம்பல், அதுக்கப்புறம் நீம் ஆயில் ஸ்ப்ரே வந்து 5 ml 1 லிட்டர் வாட்டரில் போட்டு ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. நம்மளால கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஃபுல்லாக ஒழிக்க முடியுமான்னு கேட்டால் அந்தளவுக்கு ஒழிக்க முடியாது. இல்லை அந்த ஒயிட் கலர் மாவு பூச்சி வந்தது யாராவது வீட்டில் கட்டுப்படுத்தி இருந்தீங்க உண்மையாகவே அப்படின்னா தயவு செய்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நிறைய பேர் அதை பார்த்து பயனடைவாங்க. சும்மா இன்னைக்கு வீடியோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணுறதுக்கு இல்லை. ஏன்னா நிறைய நான் ட்ரை பண்ணிவிட்டேன், அதை ஒழிக்க முடியல என்னால். இதுதான் வந்து உண்மை. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது இல்லையா? அதுக்கப்புறம் இதை கட் பண்ணி விட விட ரொம்ப அழகாக வந்து வந்துட்டு இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி வைக்க பார்த்தீங்கன்னா அது வந்து இதோட க்ரோத் வந்து நிறைய பூக்கும், நல்லா இருக்கும். மழை சீசனில் நீங்கள் இது காணாமல் போயிடும், இல்லாமல் போயிடுது அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த நேரத்தில் மட்டும் கொஞ்சம் பத்திரமா கொஞ்சம் 2-3 ஸ்டெம் எடுத்து மொத்தமாக ஒரு தொட்டியில் வச்சு பாதுகாத்துக்க வேண்டியதான். தமிழ்ச்சி கார்டனில் இது எப்படி நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா இதிலேருந்து கலர்ஸை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. உங்ககிட்ட இருக்கிற கலர்ஸை ஃபஸ்ட்டு அனுப்பிடுங்க. நான் காம்போ வந்து இதுக்கு முன்னாடி பண்ண வீடியோவில் சொல்லியிருப்பேங்க. அப்புறம் டேபிள் ரோஸ் 10 rupees அப்படின்னு சொல்லி போட்டிருந்து ஒரு வீடியோ ஒன்று பண்ணேன். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா 10 rupeesன்னு போட்டிருக்கீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஒரு ஸ்டெம் மட்டும் 5 rupees அப்படின்னு சொல்லிட்டு சேல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஸ்டெம் வந்து 5 rupees. அப்போ உங்களுக்கு எத்தனை ஸ்டெம் வேணும் அந்த மாதிரி சொல்லி தான் நான் கலர்ஸ் சேர்த்தேன். அப்போ என் மனசில் பட்டது வந்து என்னென்னா, என்னடா அது 5 rupeesன்னு ஒரு அட்ராக்டிவ் ஒரு காம்போ மாதிரி ஒரு இது ஒன்று போட்டு விட்டுட்டு நம்மக்கிட்ட வந்து இப்படி சொல்கிறாங்களேன்னு பார்த்தா இங்கே பாருங்கள், இப்படி ஒரு ஸ்டெம்மு இது 5 rupees ஆமாம். உங்களுக்கு 3 வேணுமா 4 வேணுமா? அப்போ 4 வேணுங்கிறப்ப என்ன ஆயிடுது, அது 20 rupees ஆயிடுது. நம்ம என்ன பண்ணுவோம், வருமோ வராதுன்ற பயத்தில் 4 வாங்கிடுவோம், இல்லை 3 வாங்கிடுவோம். அதனால நான் என்னோட தமிழ்ச்சி கார்டனில் நான் எப்படி கொடுக்குறேன் அப்படின்னா இது மாதிரி கிடையாது. இதை விட பெருசாகவே ஒரு கலர் நான் கொடுக்குறேன் அப்படின்னா இது மாதிரி ஒரு 4-5 ஸ்டெம் சேர்த்து தூரோட மொத்தமாக ஒரு கலர் உங்கள் கைக்கு வருது அப்படின்னா அது கண்டிப்பாக சர்வைவ் ஆகணும். அந்த மாதிரி தான் நான் கொடுத்துட்ருக்கேன். ஒரு கலர் வந்து 15 rupees. இதுக்கும் மேலே டீட்டெயிலாக என்னால் வீடியோ பண்ண முடியாது. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க, எத்தனை கலர் வேணுமோ உங்ககிட்ட இல்லாத கலர்ஸ் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. அவங்க பேர் எழுதி அந்தந்த கலர்ஸ்க்கு இப்போ 10 கலர் எடுக்கிறீங்கன்னா 150 வரும், ப்ளஸ் 50 rupees வந்து ஷிப்பிங் சார்ஜஸ் வரும். ஸோ இதை நான் யூடியூப் வீடியோலே தான் நான் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. 5 ரூபான்னு சொல்லி உங்களை நான் ஏமாத்துறதுக்கு இல்லை. ஏன்னா 5 rupeesன்னு சொல்லி சும்மா ஒரு ஸ்டெம்மை வந்து தூக்கிட்டு நீங்கள் எத்தனை ஸ்டெம் வேணும் இந்த மாதிரி சொல்கிறாங்க. 10 centimeters 5 rupees அப்படின்றாங்க. நான் அந்த மாதிரி தான் வாங்கி ஏற்றுது. இது எல்லாமே நிறைய அடி வாங்கிடுச்சு. அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன், 4-5 ஸ்டெம்மாக பேசாமல் 25 ரூபானாலும் பரவாயில்ல ஒரு கலருக்கு அப்படின்னு சொல்லி வாங்கி சேர்த்தது தான் இது எல்லாமே. பட் தமிழ்ச்சி கார்டனில் 15 rupees. ஆனால் ஹெல்தி கட்டிங்ஸு ஒரு கலர் நீங்கள் வாங்குறீங்கன்னா நல்ல பெருசாக ரூட்டோட கொடுப்பேன். அது கண்டிப்பாக உங்களுக்கு சர்வைவ் ஆகும். அது அக்ரி பண்ணுறவங்க மட்டும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம்.
20 கலர்ஸ் அப்படின்னாக்கும் உங்களுக்கு வந்து 300 rupees வரும். இதை நீங்கள் மற்ற பிளான்ஸ் கூட சேர்த்து வாங்குறீங்கன்னா அந்த 50 rupees ஷிப்பிங் கூட வராது. ஒன்லி இந்த கலர்ஸ் மட்டும்தான் வரும். உங்ககிட்ட வர ஸ்டெம்ஸை வந்து நீங்கள் உடனே ஒரே தொட்டியில் மொத்தமாக ஊண்டி வச்சுட்டு பூத்ததுக்கப்புறம் தனித்தனியாக வச்சிங்கன்னா அது வந்து நல்லது. ஸோ இதை பற்றி வேறு எதுவும் டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம், கால் பண்ண வேண்டாம். நான் உங்களுக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து சொல்லுவேன். சிம்பிள் டேபிள் ரோசஸ் வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க, உங்ககிட்ட இல்லாத கலர்ஸை எனக்கு அனுப்புங்க. நான் ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டேன். பேமெண்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபுல் அட்ரஸ் கொடுத்துட்டிங்கன்னா வித்தின் 2 to 3 டேஸில் உங்கள் வீட்டுக்கு வந்து சேரும். இப்போவா இருக்குது பாருங்கள். இதில் பற்றின வேறு எதுவும் டவுட்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா காமனாக நீங்கள் யூடியூப்லேயே கமெண்ட் பண்ணி என்னை வந்து நீங்கள் கேட்கலாம். தனித்தனியாகவே நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன் என்னென்ன கலர்னு. இன்னொரு விஷயம் வந்து நான் சொல்லிடுறேன், காம்போவில் இல்லாத கலர்ஸு. ஸோ இது வந்து நான் 15 rupeesக்கு வந்து தர்றது இல்லைங்க. இது வந்து நல்ல பெரிய திக்காக ஒரு கொத்து கொடுப்பேன். கிட்டத்தட்ட அதில் வந்து ஒரு 8, 9 இது மாதிரி பார்த்தோன்னா ஒரு 20 கூட இருக்கும். அது மட்டும் 30 rupeesக்கு வந்து நான் கொடுத்துட்ருக்குறேன். ஸோ சம் ரேர் கலர்ஸ் இருக்குது, அது மட்டும் வந்து 20-25 rupees வந்து வரும். இதில் காமிச்சிருக்க இந்த மற்ற கலர்ஸ் எல்லாமே எக்ஸப்ட் திஸ் எல்லாமே 15 rupees தான். எப்படி இருக்குது பாருங்கள். நீங்கள் ரேட் சொல்லிட்டா எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அதுக்காக தான் நான் வந்து இப்போது ரேட்டே சொல்லிட்டேன். எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. சிண்ட்ரெல்லா வெரைட்டிஸ் ரொம்ப இதில் காமிக்கலப்பா. அது மாதிரி சிங்கிள்மே வந்து நிறைய இருக்குது. அது சிங்கிள் எல்லாம் நான் காம்ப்ளிமெண்ட்டாக தான் கொடுக்குறேன். சிங்கிள் ரெட்டு, சிங்கிள் ஆரஞ்சு, சிங்கிள் எல்லோ அதெல்லாம் வந்து நான் காம்ப்ளிமெண்ட்டாக தான் கொடுத்துட்ருக்குறேன். ஏன்னா அது ரொம்ப படர்ந்து போய் வளர்ந்துட்டுருக்கு இந்த மாதிரி. ஸோ அப்படி படர்ந்து போய் வளர்ந்துட்டு இருக்கிறதெல்லாம் நான் கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை. நீங்கள் ஒரு 10 கலர் ஆட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒரு 2-3 கலர் நான் வச்சு தான் அனுப்புவேன். அது மாதிரி இப்போ நிறைய ஆர்டர்ஸ் எனக்கு வந்துருச்சு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இதுதான் ஒரு நாளைக்கு நான் டிஸ்பேச் பண்ண முடியும், அதுக்கு மேலே பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுவேன், ஒரு 1 week 10 days வெயிட் பண்ண சொல்லுவேன் நான். ஓகே, தமிழ்ச்சி கார்டன் ஒன்லி ஃபார் தமிழ்நாடு. நம்ம வியூஸ்க்காக பண்ணுறதில்ல, வியூவர்ஸ்க்காக தான். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பை பை.